நண்பர்களே, ஒருத்தர் ஒரு டீமையே போட்டு புரட்டி போட்டு எத்தனையோ மேட்ச் பார்த்திருப்போம். அந்த மேட்ச்ல இது ஒரு மேட்ச். யா வெல்கம் பேக் டூ தி சேனல். ஆ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் டூர் ஆஃப் பங்களாதேஷ். அதாவது வேர்ல்டு கப் பாகிஸ்தானுக்கு சொதப்பலாகி போச்சு. சரி ஒரு பங்களாதேஷ் கிட்ட ஒரு டூர போட்டு போறாங்க. போன இடத்துல ஓடிஐ ஆடுறாங்க. பங்களாதேஷ் ஃபர்ஸ்ட் டாஸ் வின் பண்ணி பாகிஸ்தான பேட்டிங் கூப்பிடுறாங்க. இப்போ ஓடிஐல ஃபராகான் இந்த சீரிஸ் வர்றாரு. அவர் ஒரு நல்ல T20 பேட்டர். அவரு ஓடிஐல எப்படி அடாப்ட் ஆகுறது? அடிச்சு ஆடணுமா? இல்ல கட்டைய போடணுமா? என்ன பண்ணணும்? ஏது பண்ணணும்னு தெரியக்குள்ளயுமே பவர் பிளே முடிஞ்சுது. பவர் பிளே கரெக்ட்டா முடியிற நேரத்துல 40 ரன் தான் அடிச்சிருக்காங்க. கரெக்ட்டா அந்த நேரத்துல வந்த ஒரு பவுலர் தான் மொத்த டீமையும் படுக்க போட்டாரு. நாகித் ராணா. அதாவது பாத்தீங்கன்னா, பங்களாதேஷ்ல முஸ்தபிசூர் ரஹ்மானு, டாஸ்கின் அகமது, முஸ்தபிசூர் ரஹ்மானு, டாஸ்கின் அகமதுன்னு ஒரு பிரைம் பவுலர்லாம் இருக்காங்க. ரொம்ப காலமா ஆடிட்டு வராங்க. சரியா? இவர் ஒரு 3 ஆப்ஷன் பவுலரா வந்தாரு. வந்தவரு மொத்த டீமையும் படுக்க போட்டு குத்திட்டு போயிட்டாரு. சரியா? என்ன பண்ணாருன்னா, பராகான் விக்கெட்ட தூக்குனாரு. தூக்குனதும் பார்த்தீங்கன்னா, வரிசைக்கா எல்லாரும் அவுட் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க அவர்ட்ட. மொத 5 பேத்தையுமே இவரு கழட்டிட்டாரு. அதாவது சொல்லுவாங்கல்ல, நான் ஒண்ணும் 10 பேத்த அடிச்சு டான் ஆகலடா. சாதாரண 10 பேத்த அடிச்சு டான் ஆகல. அடிச்சது எல்லாமே டானுங்க தான். அந்த மாரி தான். அடிச்சது எல்லாமே டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் தான். ஃபுல்லா எல்லா டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனையும் விக்கெட் எடுத்துட்டாரு. அதுலயும் இந்த சல்மான் ஆகா விக்கெட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. டெஸ்ட் மேட்ச் மாரி நெனச்சுட்டாங்க பங்களாதேஷ் பிளேயர். ஹெல்மெட்ட மாட்டிட்டு ஸ்கொயர் லெக்குக்கும், ஷார்ட் லெக்குக்கும் பக்கத்துல நின்ட்டாரு ஒரு பிளேயர். நின்னுட்டு இவர் ஒரு பவுன்சர போடுறான், கையில கரெக்ட்டா கேட்ச் விழுது. இதுல கத்திக்கிட்டே போறாரு சல்மான் ஆகா. அதாவது கைஸ் மேட்ச் 30 ஓவருக்கு 114 ரன் அடிச்சிருக்காங்க இவங்க. அதாவது டெஸ்ட் மேட்ச் மாரி ஓடிஐ ஆடுனா என்ன கதிங்கிற மாரி ஆயிப்போச்சு. பங்களாதேஷ் சரமா பவுலிங் போட்டாங்க. நாகித் ராணாவ தவிர்த்து மிராஸும் சூப்பரா பந்து போட்டாரு. அவரு ஒரு 3 விக்கெட் அடிச்சாரு. அதுக்கப்புறம் வந்த மத்த 2 ஃபாஸ்ட் பவுலர் முஸ்தபிஸ் ரஹ்மானும், டாஸ்னி அஹ்மதும் ஆளுக்கு 1 அடிச்சாங்க. மொத 5 பேத்தையும் தரமா பந்து போட்டு தூக்கிட்டாரு ராணா. பேட்ட வச்சு தான் ஆகணும். நான் பவுன்சர் போடுவேன். திடீர்னு ஸ்டம்ப் லைன்ல ஏத்துவேன். என்ன வேணாலும் பண்ணுவேன். நீ பேட்ட வச்சு தான் ஆகணும்னாரு. டிஃபென்ஸே ஆட முடியல. ரிஸ்வான்லாம் கட்டைய போட பார்த்தாரு தூக்கிட்டு போயிருச்சு. பட்டு எட்ஜ் ஆயி போய் கீப்பர் போயிருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ் பாகிஸ்தான் கேம்க்குள்ள வர்றதுக்குள்ளயுமே முடிச்சுட்டாங்க.